கைஸ், இன்றைக்கி நான் பேச போகிற கண்டென்ட் இல்லை டாபிக் எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா த கிரேட் டிப்ரெஷன். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஒரு வேர்டு, த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு? என்னடா சடனாக சைக்காலஜிக்கலாக எதாவது பேச வரியா இல்லை இமோஷ்னலாக எதாவது பேச வரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. த கிரேட் டிப்ரெஷன்ன்றது அது ஒரு ஆக்ட். என்ன ஆக்டுன்னு பார்த்தீங்கன்னா 1920s இருந்து 1929, 1930, 1931, 1932 அமெரிக்காவில் 40,000க்கும் மேலே 40,000+ பீப்புள் சூசைட் மட்டும் பண்ணியிருக்காங்க. டிப்ரெஷனுக்காகவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ எதுக்கு இந்த வேர்ட் டிப்ரெஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணியிருக்கணும் கைஸ். நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ஒரு மணி கல்ச்சர் இருக்குது நம்மக்கிட்ட. வாட் இஸ் தட் மீன்ஸ், நம்ம நாட்டோட மணி வேல்யூ வந்து நம்ம US டாலர்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி US டாலர்ஸ் இவ்வளோ ரேட் டச் பண்ணியிருக்கு, இந்தியன் ருப்பீஸ் இவ்வளோத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபினான்ஷியல் வைஸில் எதை வச்சுனா நம்மளோட வாட் இஸ் தட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு இல்லை நம்மளோட கோல்டை வச்சு இல்லை நம்மளோட வெல்த் அண்ட் வகைர நிறைய இதில் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய இருக்கும். இதுதான் பர்டிகுலராக பண்ண முடியாதுன்னு இல்லை, நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் ஒரு ருப்பீஸோட வேல்யூ வந்து டெடிகேட் ஆகும். சரி, இப்போ நீ பேசுகிற கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதுக்கு பிஸ்னஸ்க்கும் என்ன இருக்குது? இதுக்கும் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன இருக்குது? சம்மந்தமே இல்லையடா, லாஜிக்கே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு லாஜிக் இருக்குது கைஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ரீசெண்டான ஒரு அப்டேட் நான் பார்த்துட்டு இருக்கேன். மணி வேல்யூன்றது வந்து இந்தியாவில் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. பட் அதே டைமில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன், க்ரூட் ஆயிலோட இன்ஃப்ளேஷன், எல்பிஜியோட இன்ஃப்ளேஷன், பெட்ரோல் டீசலோட இன்ஃப்ளேஷன் பூம் ஆகிட்டு இருக்குது. இது ஓகே, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன், எனக்கு என்ன இதில் பெருசாக எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாது. இன்டைரக்ட்லி நீங்கள் எல்லோரும் இதுக்குள்ளே வருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனோட மெயின் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் தான். ஃபியூல் இல்லாமல் ஒரு வண்டி நகராது. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வர எல்லா ரா மெட்டீரியல்ஸ், எல்லா ஃபுட், எல்லா டெக்ஸ்டைல்ஸ், இல்லை நீங்கள் என்னெல்லாம் கணக்கு போடுறீங்களோ எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபெண்டன்ஸில் தான் இருக்கும். கடந்த மாதம் ப்ளஸ் இந்த மாதம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 7 டைம்ஸ் நம்மளோட ஃபியூல் ரேட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பைசா லெவல்லேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ எந்த ரேஞ்சுக்கு போயிருக்குன்னா ருப்பீஸ் வரைக்குமே அவங்க டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ. ஏஐயோட இம்பேக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த அளவுக்கு அது இம்பேக்ட் க்ரியேட் ஆக போகுதுன்னா த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு சிம்டம் இருந்துச்சு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்கனாமி வந்து மேலவே போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் நம்ம அமெரிக்கா, யுனைடெட் நேஷன்ஸ், அவங்க ஒரு எராவில் 1929 இந்த ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் இந்த நிறைய விஷயங்கள், ஸ்டாக் பாண்ட்ஸ், அப்போ தான் இந்த பை நவ் அண்ட் பே லேட்டர்ன்ற ஆப்ஷன்லாம் உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எளிமையாக சொல்கிறதா இருந்தால் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பர்டிகுலர் எராவில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்டாக்ஸ் மேலே, அதாவது சராசரியாக ஷூ க்ளீன் பண்ணுறவங்கலேருந்து கோடீஸ்வரம் வரைக்கும் ஸ்டாக்ஸை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. நாம் ஏன் இந்த ஸ்டாக் வாங்கக்கூடாது, நாம் ஏன் அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சராசரி மனுஷன்லேருந்து ஒரு ஹை கிளாஸ் வரைக்கும், வெல்த்தியான பீப்புள் வரைக்கும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. பட் ஒன் ஃபைன் டியூஸ்டே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் டே. காலையில் கோடீஸ்வரனாக எழுந்தவன் நைட்டு பார்த்திங்கன்னா அவன் ஏழையாக போகிறான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் அவங்கக்கிட்ட கிடையாது. அப்போது எதை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா த வால் ஸ்ட்ரீட், நம்ம லாங்குவேஜில் இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டு இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற எந்த கைட்லைன்ஸும் அப்போ அமெரிக்கிட்ட கிடையாது. நல்லா பிளாட்ஃபார்ம் இன்க்ரீஸ் பண்ண வேல்யூ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு $10 வந்து நம்ம அவங்க ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் 100 ஸ்டாக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் ஆச்சு. இந்த ஒரு ப்ராப்பர் நிறைய பேருக்கு இது ப்ராஃபிட் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கிடையாது. ஒரு விஷயம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது வேறு, அட் எ டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது வேறு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்ற சார்ட்டே கிடையாது இங்கே. வெறும் அப்ஸில் மட்டும் இது போச்சுன்னா ஒரு நாட்டோட எக்கனாமியே எந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இதை பற்றி நிறைய விஷயம் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஆடியோ புக் இல்லைனா what is that, யூடியூப்பில் இல்லை ChatGPT சம்திங், you guys can go and explore that. What is that, the Great Depression அப்படின்னு.
சரி, ஓகே. இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கலாம்? இப்போ என்ன நடக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஆட்சி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகட்டும், இல்லை எங்களுக்கு இந்த 2 சார்பு கட்சியும் வேண்டாம், நாங்கள் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸோட வியூ பாயிண்ட்டே மாற்றுற அளவுக்கு இங்கே ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அட் எ டைமில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே இன்ஃப்ளேஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் எக்கனாமியோட பேலன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. எல்லா ப்ரைஸிங் வேல்யூன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளே தரேன். இன்றைக்கி ஒரு ஹோட்டல் அசோசியேஷன் இருக்குது இல்லையா, கர்நாடகாவோட ஹோட்டல் அசோசியேஷன் மெயின் ஹெட்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி போச்சுன்னா இன்ஃப்ளேஷன், ஒரு பேக்கெட் பிரியாணி, அதாவது ஒரு பிளேட் பிரியாணி 500 ரூபாய்க்கும் நாங்கள் கொடுப்போம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு பிளேட் இட்லி வந்து 95 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு போவோம். இதை வார்னிங்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டில் கையை வச்சுட்டாங்க ஆல்ரெடி. சரிங்களா? செகண்ட் திங், க்ளோத்திங் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இப்போ யாரும் அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு இது பண்ணுறதில்ல. எல்லாம் வாழ்ந்தா போதுன்னு மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே. ஸோ அவங்களோட சார்பும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் போயிட்டே இருந்துச்சுன்னா இப்போ இந்த எக்கனாமின்னு வந்து எப்படி தான் இது வாலடைல் ஆகும்? லைக் ஃப்ளக்சுவேட் ஆனால் ஓகே, பட் இது டிக்ரீஸிங்லேயே போச்சுன்னா என்ன தான் நடக்க போகிறீங்க? என்ன தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் இருக்குங்க. நிறைய விஷயம் இதில் இம்பேக்ட் இருக்குது. வெளிநாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, நம்மளோட டெப்ட் எவ்வளோ இருக்குது, அண்ட் நம்மளோட ஈக்விட்டி எவ்வளோ போயிட்டுருக்கு இங்கே மார்க்கெட்டில். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வராங்களா, இல்லை வர விடாமல் தடுக்கிறாங்களா, இல்லை இருக்கிற மார்க்கெட்டை கேப்சர் பண்ணவங்க ஆல்ரெடி நிறைய விஷயம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் சராசரியாக ஒரு கார் மேனுஃபேக்சரிங்லேருந்து ஒரு ஷாம்பு மேனுஃபேக்சரிங்கே வச்சுக்கோங்க. ஆகுனா ஒரு 2 பேரை மட்டும் சொல்லுவாங்க இல்லையா, அம்பானி அண்ட் அதானி. அவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இதில் இருக்காங்க கேபிட்டலிஸ்ட். வெளிநாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களோட மார்க்கெட் கம்மியாகிறது ஒரே ஒரு சின்ன ஹிண்ட் அவங்க வந்தால் போதும், மொத்த கவர்மெண்ட் ரூல்ஸே மாற்றுற அளவுக்கு பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ தான் நமக்கு ஏன் ஃபாரின் கார்ஸ் அண்ட் ஃபாரின் வெஹிக்கல்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே ஏன் வர முடியாது அப்படின்னு. ஏன்னா இருக்கிற மார்க்கெட்டை வந்து ஆல்ரெடி இவங்க கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே இவங்களோட மார்க்கெட்டெல்லாம் போய்டுன்ற பயம்தான், வேறு எதுவும் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ தான் பீக்கில் போக போகுது. இங்கே ஒரு சைடு இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியன் ருப்பீஸும் கம்மியாகிட்டுருக்கு. அதே டைமில் நம்ம சராசரியாக யூஸ் பண்ணுற எல்லா பொருள்களோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா, பட் சேலரி ஆர் ப்ராஃபிட் ஆர் வாட்எவர் அதெல்லாமே நியூட்ரலாக போகுதோ இல்லை கம்மியாக போச்சுன்னா என்ன நடக்கும்? இங்கே மறுபடியும் இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவில் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சுதாரிச்சுக்குங்க. சரி, நம்ம இப்போ இதில் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயந்தான். ஒரு 10% உங்களோட இன்கம்லேருந்து ஒரு 10% எமர்ஜென்சி ஃபண்ட்ஸில் சேவிங்ஸ் பண்ணி வைங்க. அது கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். செகண்ட் திங், சைடு ஹசல்னு நிறைய இருக்குது இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யூ கேன் ஓவர் கம் திஸ் எரா. இதை வச்சு நீங்கள் ஃபார்ச்சுனெல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம். அட்லீஸ்ட் யூ கேன் ஓவர் கம் திஸ் பாயிண்ட். தேர்ட் திங் இஸ், எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் ஸ்பெண்டிங் த மணி லைக் வாட்டர். See, there is a saying, okay, a genius without a proper financial decision making is a dumber than a person who is not having a degree. இந்த சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஜீனியஸாக இருக்கலாம், பட் ஃபினான்ஷியல் கைடன்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதே வேஸ்ட். புரியுதுங்களா? அதுதான் சிம்பிளாக சொல்ல போனால். இருக்கும் பிஸ்னஸ்க்கும் என்னடா இருக்குன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் பிஸ்னஸ் இதில் அடங்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. லேட்டஸ்ட் கம்பைன் டுகெதர். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட்டு வர எலெக்ஷன்லையாவது கொஞ்சம் ப்ராப்பராக யாரை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலீஜியஸ் சார்ந்த எந்த விஷயமும் உள்ளே விடாமல், இந்த காஸ்டிசம், ரிலீஜியஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம ஜெனரேஷனுக்கு என்ன தேவை, அடுத்த வர ஜெனரேஷனுக்கு என்ன தேவை, ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், we will at least survive for the next generation. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கும் டவுட்ஸ் இருக்கும். என்னால் இந்த 8 மினிட்ஸ் மேலே இதில் பேச முடியாது, 8 to 9 மினிட்ஸ் மேலே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சஜஷன் பாக்ஸில், கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அதுக்கான கிளாரிட்டி நான் தரேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை புதுசாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குறவங்கள இந்த சஜஷன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
See you guys. Until then, stay safe, stay healthy. Thank you.